மகளாகிய ராகேலை தான் அதிகமா நேசிக்கிறான். அவன் அதிகமா நேசித்து அவளோட கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றான். இதனால அவளுக்கு மனவேதனை இன்னும் அதிகமா இருக்கு. அப்பாவும் நேசிக்கல, அம்மாவும் நேசிக்கல, சகோதரர்களும் நேசிக்கல, கட்டின புருஷனும் நேசிக்கல. இப்போ தங்கை அவ கூடவே வளர்ந்தவ, அவளும் அவளை அவமானப்படுத்தி அவளை சிறுமைப்படுத்துற மாதிரி பேசுவா போல. அப்பப்போ அவளை கேவலப்படுத்துவா போல. உன்னை என் கணவர் நேசிக்கவே இல்லை, என்னதான் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாளோ என்னவோ. அதனாலதான் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் இந்த லேயால அவள் வீட்டுல எல்லாருமே ரொம்ப அற்பமாய் பாக்குறாங்க. 31ஆம் வசனம் வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். எல்லாரும் அவளை அற்பமா எண்ணுகிறார்கள். ஏன் அவளை அந்த மாதிரி அற்பமா என்றாங்கன்னு தெரியல. ஆனா யாரை இந்த ஜனங்கள் எல்லாம் அற்பமாய் எண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களை யாராவது இப்படி அற்பமாய் எண்ணினார்கள்